கருவாடு தொக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். கருவாடு தொக்கு இப்படி செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காதுங்கிற அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். அந்த கருவாடு தொக்கை ஒரு பாத்திரத்தில் செஞ்சதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கடாயில் ஒட்டியிருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக சோறு போட்டு அப்படியே கலந்துட்டு அதில் ஒரு வேக வச்ச முட்டையை வச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கருவாடு தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். அதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்துடும். அப்புறம் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 4லேருந்து 5 தக்காளி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு சைடு வேகட்டும். இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கருவாடை நல்லா பொரித்து சேருங்க. பொரித்து சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருவாடு தொக்கு நான் இப்படி தான் செய்வேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி நல்லா சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும்.